நான் சிப்காட் போவோமா? போலாமே. அண்ணா நீங்களா? எனக்கு தெரியல. இல்லையே. அன்னைக்கு எனக்கு இன்டர்வியூக்கு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வரும்போது நீங்க தான் உங்களுக்கு தெரிஞ்ச ரூட்டெல்லாம் பார்த்து என்ன 8 நிமிஷத்துல கொண்டு போய் சேர்த்தீங்க. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அது காரணமே நீங்க தான். அப்படியா? சத்தியமா எனக்கு தரலப்பா. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நான் கடமையை தானே செஞ்சேன். என்ன கடமைன்னு வார்த்தையா சொல்றீங்க? நீங்க எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்கண்ணே. போமாண்ணே. உட்காருப்பா. ₹100 பிரதர். 100 ரூபாவா? 500 ரூபாய் வச்சுக்கோங்க. தம்பி இவ்வளோ பணம்லாம் வேணாம். என் சவாரி பணம் ₹100 கொடுத்தா போதும். என்ன இது பணம் இல்ல, தம்பியோட பாசம். என்ன தம்பி? என்ன இந்த பணத்தை எடுத்தீங்க, நான் இன்னும் திரும்ப பணம் வைக்க வேண்டியதா இருக்கும். இல்ல இல்ல வேணாம், இதே போதும் தான். வரனே. ஆசகார பையனா இருக்கானே. ₹500 சொன்னா 10 ரூபா நோட்டு தான் இருக்கு. இது என்ன மேஜிக்கா இருக்கு? அட பாவி, அப்ப இவ்வளவு நேரம் உள்ளுக்குள்ள இருக்க காசு எடுத்தா நான் திரும்பவும் காசு வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னது மீதி காசையா? சுத்தம். இதுக்கு தாங்க நல்ல பாசமா பேசுறவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் பத்திரமா இருக்கணுங்கிறது. இல்லாட்டி இப்படிதான் ஏமாந்து போயிடுவேன். ஐயோ, இப்போ விட்ட காசை அடுத்த சவாரில தான் மேட்ச் பண்ணும் போலயே. அப்ப அடுத்த சவாரிக்கு போடலாமா?